ஆமாம்மா, உனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். கண்டிப்பா வருத்தமா தான் இருக்கும். அங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அங்க அவ்வளோ பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குது. இங்க வந்து உட்கார்ந்து கனியக்காட்ட, எஃப்ஜே என்கிட்ட பேசவே மாட்டுக்கான். எஃப்ஜே நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் வந்து எதுவுமே சொல்ல கூட மாட்டுக்கான். நான் ஏதாவது ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கான்னு கேட்டா கூட எதுவுமே சொல்ல மாட்டுக்கான். அவன் என்ன ஒரு மாதிரி ஒதுக்குறான்க்கா. என்ன பண்ணேன்னு எனக்கு தெரிலக்கான்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல ஆதிரை. உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள நீங்க எதுக்கு வந்தீங்க? கேம் விளையாட வந்தீங்களா? மாப்பிள்ளை பார்க்க வந்தீங்களா? ஏன்னா நீங்க பண்ற விஷயம்லாம் எனக்கு அப்படிதான் இருக்குது. எஃப்ஜே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. ஐயோ ஆதிரை கூட இருந்தா இதுக்கப்புறம் சரிப்பட்ட வராது போல, கண்டென்ட் இவா டிஃபரெண்டா எடுத்துட்டு போறா, நம்மள மாட்டி விட்டுருவா, நம்ம லைஃப் காலி ஆயிருன்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து லைட்டா தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். பட் ஆதிரை வந்து விட மாட்டேங்காங்க. இல்ல நான் விட மாட்டேன், எனக்கு அவன் வேணும் அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ எஃப்ஜே நல்லாவே கேப் விட ஆரம்பிச்சிட்டான், நல்லா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த விஷயத்தை தான் நேற்று நைட்டு கனி அவர்கள்ட்ட உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. கனி அவர்கள் அதுக்கு ஒரு தரமான அட்வைஸ் மாதிரி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கமாருதீன் மேட்டர் இருக்குல்ல, அதான் நம்ம ஆதிரை வந்து கமாருதீனை பத்தி பர்சனலா சொன்ன விஷயம், அந்த விஷயத்தை நேற்று நைட் லைவ்ல அரோரா அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அரோரா அவர்கள் வந்து நம்ம துஷார் இருக்காப்புல, துஷார் கிட்ட உட்காந்து பேசும்போது ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், நாங்கள் வந்து அவனோட லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க ஓப்பனாக. ஸோ ஏதோ ஒரு இடங்கள்ல இவங்க மைக்கை கழட்டி போட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரூல் பிரேக் தானே, ஆக்சுவலாக இது ஒரு ரூல் பிரேக். அப்போ இதை நினச்சிருந்தா பிக் பாஸ் வந்து அந்த இடத்துல வான் பண்ணியிருக்கலாமே, வான் பண்ணி தான் டக்குன்னு அங்கே கேமரா திருப்பியிருப்பாங்க. மேபி லைவ்ல நம்ம கூட அந்த கண்டென்ட்டை கவனிச்சிருக்கலாம். பட் பிக் பாஸ் வந்து வாண்டடாக விட்டுருந்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நேற்று நைட் என்னென்ன நடந்து அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ பார்த்து தட்டி விடுங்க. ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சுல, யார் நம்ம கமாருதீன், அரோரா, அப்புறம் விஜே பாரு, ஆதிரை, இவங்க பிரச்சனை எல்லாமே பயங்கரமா போயிட்டு இருந்து கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இதுல நம்ம கமாருதீனை பொறுத்தவரைக்கும் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சரியாயிட்டு விஜே பாருட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விஜே பாரு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் பார்த்து வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நம்ம கேமை கரெக்டாக விளையாடணும். இவங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. முக்கியமா அரோரா வந்து ரொம்ப ஏதோ தப்பு பண்றா, அவ கேமரா காண்டி நிறைய விஷயங்களை வாண்டடா பண்றா, அதை நான் நோட் பண்ணேன். ஸோ நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ, இதுக்கப்புறம் பக்கத்துல போகாதன்னு சொல்லிட்டு விஜே பாரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஒரு கரெக்டான அட்வைஸ். அடுத்தது வியானா அவர்கள் வந்து அரோரா பத்தி ஒன்று சொல்றாங்க, பயங்கரமா சொல்றாங்க. என்னன்னா, அந்த பொண்ணு நிறைய தப்பு பண்றா, வாண்டடாக வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறா. இப்போ யாரையா டவுன் பண்ணணும்னு நினச்சிட்டா உடனே வந்து அவங்க போய் சொல்கிறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் கருத்துக்களை வீசிட்டு 10 நிமிஷம் கழிச்சு அவங்ககிட்டே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக பேச ட்ரை பண்ணுறா. ஸோ இவ கேமராவில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு கத்தி நிறைய விஷயங்களை பண்ணுறா. அவகிட்ட பார்த்து உஷாராக தான் இருக்கணும். முக்கியமாக கமாருதீன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. இதுக்கப்புறம் அரோரா கிட்ட போகாதீங்க. போனீங்கன்னா திருப்பி அவங்க லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். வெளியே வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, ஸோ புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் பயங்கரமான ஒரு அட்வைஸை போடுறாங்க. இப்படி வியானா அவர்கள் பயங்கரமான ஒரு அட்வைஸ் போடுறாங்க. ஸோ இப்படி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அதே தான் அப்படி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்படி உள்ள பார்த்தா ஆதிரை அவர்கள் கனி அவர்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, அக்கா நான் வந்து சாரி கட்டலான்னு பார்த்தேங்க்கா, சாரி கட்டிட்டு அவன்கிட்ட போய் காட்டினேங்க்கா, அவன் எதுவுமே சொல்லக்கா, அழகா இருக்கான்னு கேட்டேங்க்கா, கனி அக்காட்ட போய் கேட்டுக்கோன்னு விட்டுட்டாங்க்கா. அதுக்கப்புறம் அன்னைக்கு இன்னொரு ட்ரெஸ் போட்டிருந்தேங்க்கா, அதையுமே டக்குன்னு மாற்றிட்டு அவன்கிட்ட தான் போய் கேட்டேங்க்கா, எப்படி இருக்கேன் அழகா இருக்கானான்னு கேட்டேங்க்கா. ஆனால் அவன் அப்பவுமே அக்காட்ட கேட்டுக்கோ, அக்கா தான் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு அனுப்பிட்டாங்க்கா, எதுங்கன்னே தெரியலக்கா, என்ன அவாய்ட் பண்ணுறாங்கான்னு சொல்லிட்டு கனி அக்காட்ட உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கனி அக்கா என்ன கேட்குறாங்கன்னா, எப்போ இருந்து அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னா, ஒரு 2-3 நாளாக அவாய்ட் பண்ணுறாங்க்கா, 2-3 நாளாக அவன் சரியாக பேச மாட்டேங்கான், எனக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது, ஏதோ சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து போகலாம், இணைப்பில் இருங்கள். எனக்கு புரியல, அவன் வந்து உங்களை அழகா இருக்கான்னு சொல்லணும், இல்லை அவன் இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்லணும். நீங்கள் ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு வெளியே ஆள் இருக்குல்ல, நீங்களே சொன்னீங்களே எனக்கு வெளியே ஆள் இருக்குன்னு. இவன் க்ரஷ்ன்னு தானே சொன்னீங்க. இவன் வந்து க்ரஷ்ஷு, நான் மால்லலாம் ஒரு தடவை பார்த்துருக்கேன், எனக்கு அப்போவே எனக்கு பிடிக்கும், இப்போ வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, க்ரஷ்ன்னு தானே பேசிகிட்டு இருந்தீங்க. அது என்ன எல்லையை தாண்டி எந்த சட்டை போடணும், எந்த பனியன் போடணும், எந்த சாரியை கட்டணும்னு அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் கெட்டிட்டு போய் நின்னாவலாம். அவன் அதுக்கு எதுவுமே, அது ஏதோ பேர சொல்லுவாங்களே, இங்கிலீஷில் அதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே கைஸ், அதுக்கு எதுவுமே ஐயோ ஸ்டக்குன்னு வரல நண்பர்களே, அது என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு போங்க. அவன் அதை பற்றி எதுவுமே சொல்லலை, நான் அழகாக இருக்கானான்னு எதுவுமே சொல்ல மாட்டேக்கான்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க அவன் சொல்லணும், அவன் ஏன் சொல்லணும், எனக்கு புரியல. அப்போ நீங்களுமே ஏதோ வித்தியாசமாலாம் போயிட்டு இருக்கீங்க. உண்மையான காதலாக போகிறீங்களா, இல்லை கண்டென்ட்டுக்கான காதலாக போகிறீங்களான்னு எனக்கு தெரில. உண்மையான காதல் 4 நாளில் மலர்ந்துருமா என்ன? வீட்டுக்கு வந்த முதல் 4 நாளில் அவங்ககிட்ட நீங்கள் பெருசாக பேசுனதும் இல்லை, நார்மலாக தான் பேசிட்டு சுற்றிட்டு இருந்தீங்க, ஒரு மாதிரி ரகட் மோடில் தான் இருந்த மாதிரி இருந்தீங்க. அதுக்குள்ளே காதல் மலர்ந்துட்டா என்ன? அதுக்குள்ள காதல் மலர்ந்துட்டா. முதல் 4 நாள் நான் பார்த்துட்டு அரோரா மாதிரி தான் இவங்களும் சொன்னேன் ப்ரோ, அரோரா சென்சிபிளாக பேசுகிறாங்க, ஆதிரை பொறுத்தவரை ரகடாக இருக்காங்க, அப்போ டாஸ்க்குன்னு வந்தால் இறங்கி அடிப்பாங்க, வீட்டுக்குள்ள சண்டை வந்தால் பாஞ்சு அடிப்பாங்கன்னு சொல்லி பேசினேன் ப்ரோ. எல்லா இளவும் தப்பாக போச்சு,
எல்லா இலவும் தப்பா போச்சு. இங்க ஆதிரை பாருங்க பம்மி போயிட்டு அவன் என்கிட்ட பேச மாட்டேக்கான், என்ன ஒதுக்குறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. திருப்பி அப்ப கனி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா வேற ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணானான்னு சொல்லி கேட்கும்போது திருப்பி இன்னொரு இன்சிடென்ட் சொல்றாங்க. அவன் பேர் என்ன, துஷார் வந்து ஒரு நாள் பொட்டு வைக்க சொன்னானா, யார ஆதிர் அவர்களை பொட்டு வைக்க சொன்னா, பொட்டு வைங்க நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பான் போல. அப்போ ஆதிர் அவர்கள் அதே மாதிரி பொட்டு வச்சுட்டு துஷார் கிட்ட போயிட்டு காமிச்சிருக்காங்க, பாரு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ துஷார் வந்து அழகா இருக்கீங்க, செட் ஆகுது உங்களுக்குன்னு சொல்லியிருப்பான் போல. அப்போ பக்கத்துல இருந்து எஃப்ஜெட்டையும் கேட்டிருக்காங்க, டே பொட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல. அப்போ அவன் எதுவும் ஆன்சரே பண்ணாமல் ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் பாட்டு நடந்து போயிட்டான் போல. அப்போ ஒருவேளை துஷார் சொல்லி இவங்க வச்சதுனால தான் கோப்படுறான் போலன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க கிட்டே போயிட்டு நான் வேற ஏதாவது ட்ரெஸ் போடவா இல்லை என்ன மாதிரி பண்ணும் சொல்லுன்னு சொல்லி கேட்டிருந்துருப்பாங்க போல. கேட்டப்போ எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் இல்லை உனக்கு பிடிச்சது போடு, எதை வேணா போட்டுக்கோ, அக்காட்ட வேணா போய் கேளுன்னு சொல்லிட்டு பேசாமல் அவன் பாட்டு கடந்து போயிட்டான் போல. இப்போ அதை சொல்லி ரிட்டன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ கனி அவர்கள் ஒன்று சிம்பிளாக சொல்லிட்டாங்க, அவனுக்கு பிடிச்சதை பண்ணுறான், அவனுக்கு உன்ட்ட பேச பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் அவனோட விருப்பம், ஓகேவா? வீட்டுக்குள்ளே வந்தீங்க, கேம் விளாட வந்திருக்கீங்க, இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ரெண்டாவது, அவன் உன்னை தள்ளி வைக்கிறான், அவன் உன்னை ஒரு இடத்துல தள்ளி வச்சுட்டு அங்கேயே உன்னை ஸ்டாப் பண்ண பார்க்குறான், நீ அதை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் இப்போ உன்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டான், அவனோட கேமை பார்க்கணும்னு சொல்லி உன்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டான். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட கேமை நீ ஆடு, நீ தேவையில்லாமல் அவன் தான் வேணும் அவன் இருந்தால் தான் இது விளங்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காது, அது நல்லா இருக்காது. ஸோ உனக்கான கேமை நீ கவனி, ஒன்றை நீ கவனிச்சுக்கோ. நீ ஏதாவது ட்ரெஸ் போடுறியா, உனக்கு அழகா இருக்கா, பிடிச்சா போட்டுக்கோ, இல்லை என்கிட்ட வந்து கேட்குறியோ கேட்டுக்கோ. அவன் அதுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத. எப்படி அவன் அதுக்கு எதாவது சொல்லணும், அது திருப்பி அந்த வார்த்தை வாயில வர மாட்டேங்க. நல்ல வார்த்தை எங்கள் இங்கிலீஷில், அதாவது யாராவது ஒரு லவ்வரோ இல்லை பிடிச்சவங்களோ ட்ரெஸ் போட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நிற்கும் போது ஆப்போசிட்டில் உள்ளவங்க ஒன்று சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம்ல, பாராட்டணுமா, இல்லை அது பாராட்டுகள் இல்லை, இதுக்கு தான் படிக்கணும்னு சொல்கிறது, படிக்காமல் இருந்தால் இப்படித்தான். அது என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அப்படி அவன் எதுவுமே சொல்ல மாட்டேக்கான்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணாத, உன்னோட விளையாட்டை பாரு. இதுக்கப்புறம் அவனை விடு, அவன் பாட்டுக்கு அவன் கேம் விளையாடிட்டு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவன் அதை பண்ணுறான், அவனை அப்படியே விட்டுரு. இதுக்கப்புறம் அவனை போட்டு இது பண்ணாதான்னு சொல்லிட்டு கனி அவர்கள் பயங்கரமான அட்வைஸை கொடுத்துட்டாங்க. ஏன்னா கனி அவர்கள் தெரிஞ்சு போச்சு எஃப்ஜேக்கான கேம் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால எஃப்ஜே வந்து ஒதுங்கி போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து கனி அவர்கள்ட்ட நல்ல க்ளோஸாக இருக்கான். அதனால கனி அவர்கள் ரொம்ப தெளிவாக எஃப்ஜே இந்த இடத்துல காப்பாற்றுறாங்க, ரொம்ப தெளிவாக காப்பாற்றுறாங்க. பட் இருந்தாலும் ஆதிரையால் அதை ஏற்றுக்க முடியல. ஆதிரை அவர்கள் உட்காந்து ஒரு மாதிரி புலம்பிகிட்டே தான் இருக்காங்க, ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு, எப்படி ஐயோ அப்படி பண்ணிட்டானே, விட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு ரிட்டன் போய் பேசுவாங்க, என்கிட்ட என்ன பேச மாட்டேக்க, ஏன்டா அப்படி பண்ணுற, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா, நான் வீக் ஆகிட்டேன்டா, வாடா ஹக்கி குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரிட்டன் போவாங்க. அப்போ அந்த டைமில் தான் மேபி எஃப்ஜே வந்து ஒரு முடிவோடு இருந்தான்னா ஒதுக்கி விட்டு போவான், இல்லை ஆதிரை உன்னோட கேமை நீ பாருன்னு சொல்லி ஒதுக்கி விட்டு போவான். இல்லை அவனுமே இந்த துஷாரு கமாருதீன் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆன்னு சுற்றுறான்னா அவனு ரிட்டன் வாமா செல்லம் கட்டி பிடிச்சிக்கலான்னு சொல்லி கட்டி பிடிச்சி ரிட்டன் உள்ளே எடுத்துப்பான். அதுதான் நடக்க போது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மொத்தத்தில் இவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய மிஸ்டேக். பசங்களை வச்சு பயங்கரமாக கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே என்னன்னா ஒருத்தனுக்கான லைஃப்பை பற்றி பேசுறது, அங்கே இன்னொருத்தவங்க என்னன்னா கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாண கண்டென்ட்டுக்கு போகிறது, இந்த பக்கம் வந்தால் கக்கூஸ்களை இழுக்கிறது, இந்த பக்கம் வந்தால் காதை கடிக்கிறது, இந்த பக்கம் வந்தால் கட்டி பிடிக்கிறது. என்ன நடக்குதுன்னு கேட்குறேன். இல்லை என்ன நடக்குது நான் கேட்குறேன். எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கீங்களே, தமிழ் பிக் பாஸ் மாதிரியே தெரியலையே. தமிழ் பிக் பாஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. நம்ம வந்து மேலே நோக்கி போயிட்டு இருக்கோம். அதாவது ஹிந்தி பிக் பாஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். மலையாளம் பிக் பாஸ்ல இங்கே வரக்கூடாது, சாரி, ஹிந்தி பிக் பாஸை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். மொத்தத்தில் சூப்பர் போட்டியாளர்கள். எனக்கு என்னன்னா அரோராக்கு இருக்கிற கண்டென்ட் இந்த காதல் கண்டென்ட் தான். ஒருவேளை துஷாரும் கமாருதீனும் பேசாமல் கலந்து போயிட்டா அடுத்து யார்கிட்ட போய் கண்டென்ட் கொடுப்பாங்க? கலையரசன் இருக்காப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலையரசன் திவாகர் அவர்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல கண்டென்ட் வரும் நான் எதிர்பார்க்குறேன். நல்லபடியாக பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பேர் நார்னாலும் பரவாயில்ல, நாசமாக போனாலும் பரவாயில்ல, நீங்கள் யோசிச்சிட்டீங்க. ஸோ தொடர்ந்து பண்ணுங்கள். ஆதிரை அவர்கள் உங்களுக்கான கேமை விளையாண்டா நல்லாயிருக்கும். இல்லை நான் எஃப்ஜே வாழ்க்கையில் தான் விளையாடுவேன்னா அதையும் விளையாடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தொடர்ந்து பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, என்னமோ பண்ணுங்கள். போங்க, அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.